கருணை கடலான எம்பெருமான் ஈசனை தாயாரான பார்வதி தேவி ஒற்றை காலில் நின்று திருமணம் செய்த ஆலயம் மற்றும் திருநாவுக்கரசருக்கு இறைவன் தன் திருவடி தரிசனம் தந்த ஆலயம். இப்படிப்பட்ட பல அதிசயமும் அற்புதமும் நிறைந்த திருக்கோயிலான திருசக்தி முற்றம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சக்திவன ஈஸ்வரர் அல்லது சிவக்கொழுந்தீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் எடுத்துக்கொண்டாருக்கு உற்சாகப்படுத்தும், வேறொன்றும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தலத்தின் மூலவர் சக்திவனேஸ்வரர் அல்லது சிவக்கொழுந்தீசர் அல்லது தவக்குலைந்த நாதர். தாயார் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய நாயகி அம்மன். தீர்த்தம் சூல தீர்த்தம். இத்தலமானது தேவார பாடல் பெற்ற தலம். காவேரி தென்கரையில் 22வது தலமாக விளங்குகிறது. மொத்தம் 274 தேவார பாடல் பெற்ற தலத்தில் 85வது தலமாக இத்திருக்கோயிலானது விளங்குகிறது. இந்த திருக்கோயிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலையில் 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் இந்த கோயிலானது திறக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. பக்தியே முக்திக்கு வித்து என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட சிவனும் பார்வதியும் விரும்பினாங்க. இதற்காக பார்வதி தேவி காவிரி ஆற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ள சூரிய புஷ்கரணி சூலத்தீர்த்தத்தின் அருகே அமைந்துள்ள சக்தி முற்றத்தில் இறைவனை பூஜை செஞ்சுட்டு வராங்க. சிவன் காட்சி தரக்கு ரொம்ப நாள் ஆனது. ஆனால் பார்வதி தேவி உறுதி கலையாமல் தன் பக்தி நிலையானது என்று உறுதி செய்யும் வகையில் என்ன செஞ்சாங்கன்னா ஒற்றை காலில் நின்று கடும் தவத்தை மேற்கொள்றாங்க. சக்தியை சோதிக்க விரும்பிய ஈஸ்வரன் ஜோதி பிளம்பாய் காட்சி தராங்க பார்வதி தேவிக்கு. சிவன் தீ பிளம்பாக காட்சி தந்தாலும் அதில் ஈசன் இருப்பதை உணர்ந்த பார்வதி தேவி என்ன செய்கிறாங்கன்னா அந்த நெருப்பை கட்டி தழுவினாள். அதன் பிறகு சிவன் ரொம்ப குளிர்ந்து போனார். இதான் இந்த கோயிலோட தல வரலாறு. இது எதை உணர்த்துது அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருப்பென தாக்கினாலும் அதை தம்பதியினர்கள் தங்கள் பரஸ்பர அன்பினால் தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த தல வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. இதான் இந்த கோயிலோட தல வரலாறு. இந்த கோயிலோட பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க. இவ்வாலயத்தில் உள்ள சிவனை பார்வதி தேவி பூஜை செய்து தழுவி முத்தமிட்ட காரணத்தினால் இத்தலம் திருசக்தி முத்தம் என பெயர் பெற்றது. மூலஸ்தானத்திற்கு அருகில் அம்மன் சிவலிங்கத்தை கட்டி தழுவி முத்தமிட்ட திருக்கோலத்தை இன்னும் போய் பார்க்கலாம். சிவசக்தி சன்னதின்னு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சுவாமி சன்னதியின் வாசலின் வடப்புறத்தில் சக்தி முத்தமளிக்கும் தல ஐதீக மூர்த்தியும் உள்ளனர். இந்த ஐதீக சிற்பத்துக்கு பின்புறம் நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா அம்மன் ஒரு காலில் நின்று தவம் செய்யும் காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இறைவனை அம்பாள் தழுவிது போல் இருக்குது 2 இடத்துல தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று காஞ்சியில் அம்பிகை இறைவனை தழுவிது போல் இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த தலத்தில் தான் அப்படி இருக்குது. இந்த கோயிலுக்கு யார் யார் வழிபட்டுட்டு போனாங்கன்னு கேட்டிங்கன்னா பார்வதி தேவி, அகத்தியர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகள் ஆகியோர் இந்த கோயில் வழிபட்டுட்டு போன தலம். முக்கியமாக திருநாவுக்கரசருக்கு இறைவன் தன் திருவடி தரிசனம் தந்த ஒரு ஆலயம். இத்தலத்தில் அமாவாசை பௌர்ணமி வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருமண தடை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக திருமண தடை நீங்கும் என்பது எவ்வித சந்தேகமும் கிடையாது. இந்த கோயிலோட பொதுவான தகவல் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த கோயிலானது சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. அதே மாதிரி இந்த கோயில் கிழக்கை நோக்கிவாறு இருக்கும். ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே
வல்லபை கணபதியை நீங்கள் வந்து பார்க்கலாம். ராஜகோபுரம் வந்து 5 நிலைகளை உடையது. அதுக்கப்புறம் அந்த 5 நிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனீங்கன்னா பெரிய பிரகாரம் இருக்கும், வெளிப்பிரகாரம். 2வது கோபுர வாயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகர் சன்னதி வந்து இருக்கும். அம்பாள் சன்னதி வந்து தெற்கே பார்த்து இருக்கும், தெற்கே நோக்கி இருக்கும். மூலவர் சன்னதிக்கு முன்னாடியே வந்து ஒரு புறம் வந்து கந்தனும் மறுபுறம் வந்து விநாயகரும் காட்சி கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடியே வந்து சிவசக்தி சன்னதி இருக்கும். உட்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா தல விநாயகரும் முருகன், கஜலட்சுமி, சிவலிங்கங்கள், பிரம்மா, துர்க்கையம்மன் ஆகியோர் வந்து காட்சி கொடுப்பாங்க. இது அந்த கோயிலோட பொதுவான தகவல். இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனி மாத முதல் நாள் முத்துப்பந்தல், அதே மாதிரி தை மாத ரத சப்தமி, அதே மாதிரி கார்த்திகை மாத சோமவார வழிபாடு வந்து சிறப்பாக நடைபெறும். இது அந்த கோயிலோட திருவிழாக்கள். இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னன்னு பார்ப்போம் வாங்க. சக்தி தழுவி ஈசனை வந்து, அதாவது சிவசக்தி சன்னதியை, திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் திங்கட்கிழமையில் வந்து வணங்கினால் தோஷங்களும் தடைகளும் நீங்கி நல்ல இல்வாழ்க்கை அமையும் என்பது ஒரு ஐதீகம். அதே மாதிரி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவி இங்கு வந்து வணங்கினால் மீண்டும் சேர்ந்து வாழ்வார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. இது அந்த கோயிலோட பிரார்த்தனை. இந்த கோயிலோட முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பட்டீஸ்வரம் என்னும் ஊரில் வந்து இந்த கோயிலானது அமையப்பட்டுள்ளது. பட்டீஸ்வரத்தில் இன்னொரு பெரிய கோயில் இருக்கும், தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில், அதாவது துர்க்கையம்மன் சன்னதி இருக்கும். அந்த கோயிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் இந்த கோயிலானது அமையப்பட்டுள்ளது. பட்டீஸ்வரம் வந்தீங்கன்னா 2 திருக்கோயிலை பார்க்கலாம். ஒன்று வந்து திருசக்தி முற்றம் இந்த திருக்கோயிலும், இன்னொன்று வந்து தேனுபுரீஸ்வரர் துர்க்கையம்மன் சன்னதியும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை எடுத்து செல்வதற்கு வந்து உற்சாகப்படுத்தும். இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் உறவினருக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்காச்சும் திருமணம் தடை இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. திருமண தடை நீங்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மன வேறுபாடு இருந்து பிரிஞ்சிருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து சிவசக்தி சன்னதியில் வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வந்து ஒரு நல்லது நடைபெறும். அப்படி வர முடியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு வேண்டிக்கிங்க. நல்லது நடந்தால் கண்டிப்பாக வந்துட்டு போங்க. இத்துடன் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ. நன்றி, வணக்கம்.